வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு வீடியோஸ் கீழே. போன வீடியோக்கு முந்தின வீடியோ நினைக்கிறேன். அந்த சேனலில் ப்ரோ ஃபஸ்ட் லைக்கே ஃபஸ்ட்டு கமெண்ட் நான் தான் ப்ரோ, அதனால் என் பேரை உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. போன வீடியோவில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷூட் போயிடுச்சு, அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கார்ட்டூன் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் இருந்துச்சு. அவர் உண்மையான நேம் என்னன்னு தெரியல. தேங்க்யூ ப்ரோ, வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டதுக்கு. இது மாதிரி பேர் சொன்னால் என்ன கிடைக்கும் தெரியல. ஓகே, அவருக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்து ப்ராப்பராக வீடியோ போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கார்ட்டூன் மாதிரி கண்டென்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் சேனலை கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணங்களில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் ப்ளஸ் அந்த ப்ரீ ஃபோட்டோ ஷூட், அதுக்கப்புறம் காதல் வந்து கண்ட இடத்துல அடி வாங்கின ஒரு சில நபர்கள் எடுத்து வச்சுருக்கேன், பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணங்களுக்கு ஒருத்தன் போகிறான், அதுவும் முக்கியமாக ஃப்ரெண்டு திருமணங்களுக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னா கையை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது இல்லை. என்ன சார் என்னடா சொன்ன? அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த திருமணத்தை கெடுத்து விடுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. 10 மணி நேரத்தில் 10 கல்யாணத்தை நிப்பாட்டுவானுங்க. பொண்ணு வேஷம் போட்டு கட்டி பிடிக்கிறது, ஏன்டா இதெல்லாம் ஒரு காமெடியாடா. பட் இவன் பார்த்தீங்க அப்படின்னா, இவனை ஒரு விதத்தில் பாராட்டி தான் ஆகணும் இப்போ வரப்போறவனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் அவனா போய் பல்ப் வாங்கிட்டு வர்றத. இவன் தான் வாழ்க்கையில நல்ல இடத்துல வந்து நிற்பான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு நிலைமையை எதிர்க்க கூட வரக்கூடாதான் இருப்பேன். ஆனால் இவரோட அந்த கொழுப்பு தான். ஓகே, கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் செட்டு வந்துட்டு தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்ப விடுறா பாப்போம். ஆனால் இதுக்கப்புறம் வெளியே தலை காட்ட முடியுமா அவன்? நெக்ஸ்ட் அந்த ப்ரீ ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு விஷயமே இது வரைக்கும் நம்ம தமிழக மக்கள்கிட்ட இருந்ததில்லை. எல்லாம் ஃபாரின் கல்ச்சரை பார்த்து அட்டாச் ஆன ஒரு சில விஷயந்தான். வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட் இவனுக்கு பண்ணுற அளப்பற பாதி ஃபர்ஸ்ட் நைட்டை ஃபோட்டோ ஷூட்லேயே முடிச்சிடறானுங்க. அங்கே போய் என்னடா பண்ணுவீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இவனை பாருங்க, எங்கே பிடிக்கிறா பாருங்க. டேய் என்னடா இவன் மாப்பிள்ள தானா இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்கு டெமோ கொடுக்குறவனான்னு தெரியல. எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலாக புரியாம தான் கேட்குறேன் நான். கரெக்டாக புரியுதா? என்ன எந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எனக்கு தெரியல. இப்பெல்லாமாடா ஃபோட்டோ ஷூட் பண்ணுவீங்க? பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் இதை விட அதை கொஞ்சம் டிகிரி பார்த்துருங்க. நான் எதாவது சொல்லிக்கிட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நான் பார்த்தேன். ஐயோ 90s கிட்ஸ் பாருங்க பார்க்குறதுக்கு. கல்யாணம் ஆச்சுன்னா பண்ணிட்டு போங்களாண்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கும் கல்யாணம் ஆகும் போது ஊருக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து பார்த்து குடும்பமே கலகலன்னு சிரிச்சுக்கினுக்கிறானுங்க. இதெல்லாம் மேட்ரு இல்லை. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, அது ஒன்று தான் மேட்ரு. பூமரங்கள் மாதிரி பேச வச்சிட்டாங்க. ஸோ உசுருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என்னடா பண்ணுறது? நெக்ஸ்ட் ஒரு 19s கிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவரை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சிறப்பான ஆள் நீ. கல்லங்கப்பணம் இல்லாத ஆளியா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. தாலி கட்ட போது கழுத்தை நீட்டுறாரு. ஆனால் இவர் வரப்போகிற மனைவி கொடுத்து வச்சவங்களா தான் இருக்கும். ஏன்னா இன்னசென்ட்டான ஆளு. ஷார்ட்டஸ்ட் லவ் ஸ்டோரி எவர். என்னடா டேய், அவன் செத்துட்டான்டா. அது மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மாதிரிலாம் டேட்டோ போடுவானுங்களாடா?
இவனுக்கு டேட்டோ பேர் பச்சை குத்துனானுங்க, அதுக்கப்புறம் கண்ணை வரைஞ்சானுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆளையா வரைஞ்சானுங்க, அதுக்கப்புறம் இப்போ இதுதான் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. கழுத்தில் கடிச்சு வச்சு ட்ராக்குலா மாதிரி கடிச்சு வச்சு அதை பச்சை குத்துறது. இன்னும் எங்கெங்கெல்லாம் கடிச்சு வச்சு என்னென்னத்தெல்லாம் குத்த போறாங்க அப்படின்னு தெரியல. What to talk? No words. Crying is only coming. ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போகலாம்டா. जिंदगी के साथ भी जिंदगी के बाद भी எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எங்க இருக்கிறது? அவ்வளவுதான், அந்த பொண்ணு பிரேக்கப் பட்டு போயிடணும். போலாம் அப்படின்னா வேஸ்ட்டு. இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அவங்க வாட்டுக்கு சிவனே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸ்டைலாக போய் ப்ரப்போஸ் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை போட்டு தள்ளிட்டான். இது மாதிரிலாம் எங்கிருந்துடா வர்றீங்க? ரோட்டில் நடந்து போகவே பயமாக இருக்கும் போலேடா. இது அப்புறம் அந்த பீச்சில் இப்போ குட்டிக்கரை அடிக்கிறது, அது மாதிரிலாம் எங்கிட்ட இருந்து வருவானுங்கன்னு தெரியாது. இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. இதெல்லாம் நம்மளுக்கு புதுசா. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறானுங்க? ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க டேய்? திருமணமாகி இப்போ தான் புதுசாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இட்ஸ் அ லவ் மேரேஜ். மாமியார் வெல்கம் ஹர் மருமகள். ஓகே, ஊர் கண்ணு உறவு கண்ணு எல்லா கண்ணும் இது எப்படின்னா அந்த வேலையில்லா பட்டாதாரி படத்தில் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பள்ளி படிச்சு சாரிம்மா தெரியாம படிச்சு அப்படின்னு சொல்லுவார்ல தனுஷ். ஸோ அது மாதிரி ஒரு சம்பவம் தான். லவ் மேரேஜ் பட்டு இப்போயே தட்டினா வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன கொடுமைகள் அனுபவிக்க போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஒரு வடக்கன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 பேர் வந்து அந்த பொண்ணை அம்பழுத்துட்டு போகிறாங்க. இவன் எதுக்கு வந்து காலில் விழுந்தானே தெரியல. அடிப்பா என்னை மன்னிச்சிருப்பான், என்னை மிதிப்பான். இதில் ஒரு சிரிப்பு வேற இவனுக்கு. என்ன நடக்குது எனக்கு புரியல. அவனா காலில் விழுந்தான், அடின்னா முதன்னா, அதுக்கப்புறம் எந்த சிச்சுன்னு கிடக்குறான். என்னடா பிரச்சனை உனக்கு? அந்த பொண்ணு நினச்சிருக்கோம், ஆனால் பிறவி பைத்தியமே, இவ சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம் அப்படின்னு நினச்சிருக்கோம் அந்த பொண்ணு. ஃபேமிலி ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ்ஸ் STR மீம்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார் பண்ணி வச்சா ஃபேமிலி ரன் சார், ஒரு நிமிஷம் சார், லவ் எதுவும் இருக்கா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் அப்படிதான் இருக்கு. இதனாலேயே வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போக அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு மனசு வர மாட்டேங்குது. இக்கடா இருக்கீங்க. ரைட்டு, ஓகே, இன்னைக்கான வீடியோ இதோட முடிஞ்சது. எந்த அளவு நான் வந்துட்டு எடிட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய். ஓகே, தேங்க்யூ கார்ட்டூன் சூப்பர் ஹீரோஸ் ப்ரோ. தேங்க்யூ, பாய்.